हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नम पार्वती पतये हर हर महादेवा। இப்போ காஷிகாண்டு அந்த 56 விநாயகர் கோயில் விவரணம் பார்ட் 2 பார்ப்போம். இந்த ஹேரம்ப விநாயகர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மல்தகியான ஒரு இடம். அங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதில் 2வது மாடியில் ஒரு சின்ன கோயில். இந்த முண்ட விநாயகர் அப்படின்றார். அந்த முண்ட விநாயகருக்கு தென்கிழக்கில் இந்த ஹேரம்ப விநாயகரனுடைய கோயில் இருக்குது. எல்லாருடைய மனோரதங்களையும் நிறைவேற்றுறதில் இவர் ரொம்ப பிரசித்தமானவர். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தியான கோயில் தான். காலைல 8லேருந்து 12 வரைக்கும் திறந்துருக்கும், சாயங்காலம் 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு துளசின்னு ஒருத்தர், அவர் பூஜை பண்ணுவார். அங்கேயே போய் கேட்டால் அந்த 2வது மாடியில் அவன் அவருடைய நம்பர் கொடுப்பான். அப்படி அந்த ஹேரம்ப விநாயகர். அதுக்கப்புறமா ஜேஷ்ட விநாயகர். ஜேஷ்ட விநாயகர் சிவபெருமானுக்கு எல்லா விநாயகரும் அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் அதில் ரொம்ப பெரியவர் இந்த ஜேஷ்ட விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சிந்தாமணி விநாயகருக்கு இல்லையா, அந்த கேதார் காட் சொன்னோமே, கேதாரேஸ்வரர் கோயில் பக்கத்தில், அந்த சிந்தாமணி விநாயகருக்கு தென்கிழக்கில் இருக்கார் இந்த ஜேஷ்ட விநாயகர். இதில் இந்த ஜேஷ்ட மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக ரொம்ப தாம் டூம்னு கொண்டாடுவா. அன்றைக்கி என்ன பூஜை பண்ணாலும், ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சாலும் அதுக்கு அவ்வளவு அபரிமிதமான பலன்கள் அப்படின்னு அந்த ஊர்க்காரர்களுடைய நம்பிக்கை இந்த ஜேஷ்ட விநாயகருக்கு. அதுக்கப்புறமா கால விநாயகர் பிச்சாண்டில விநாயகர் அப்படின்னு இருக்குது. அதுக்கு தெற்கில் இந்த கால விநாயகர் இருக்கார். இந்த அகால மரணத்தினால வர பயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த கால விநாயகரை நமஸ்கரிச்சுண்டா அது நிவர்த்தி ஆகுது அப்படின்பா. இது எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ராம்காட், அந்த படிக்கட்டில், அந்த ராம்காட்டில் ஒன்று நம்ம இதில் போட்டில் போனால் ராம்காட்டில் இறங்கி அந்த படிக்கட்டில் ஏறினாலே அந்த படிக்கட்டிலேயே வந்துடும். இல்லைன்னா ரிக்ஷாக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ராம்காட் சவுக் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து இந்த ராம்காட்டுக்கு நடந்து போகலாம். அந்த ராம்காட் படிக்கட்டில் ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தில் இந்த ஸ்ரீகால் விநாயகர் இருக்கார். அவளுக்கிட்ட போய் கால விநாயகர் கேட்டால் தெரில, ஸ்ரீகால் விநாயகர்னு சொன்னால் தான் அவளுக்கு தெரியும். அதனால் அங்கே போயிட்டு அந்த படிக்கட்டில் ஏறி போய் அந்த கோயிலில் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். கோயில் நாள் பூரா திறந்து தான் இருக்கும். அதுக்கடுத்தது காளிப்பிரிய விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு, அது சிங்கத்துண்ட விநாயகருக்கு வடக்கு புறத்தில் இருக்குது இந்த காளிப்பிரிய விநாயகர். அதாவது சாட்சி விநாயகர். அந்த சாட்சி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடியே இருப்பார், பார்க்கலாம். தசாஷ்மேத விஸ்வநாத் கலி வரைக்கும் போயிட்டு ரிக்ஷாவில் தசாஷ்மேத காட்டு விஸ்வநாத் கலியில் இறக்கி விட்டுருவோம். அது வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகலாம். இது மனப்பிரகாமேஸ்வர் அப்படின்னு இருக்கார் அந்த கோயிலுக்கு. அதாவது இந்த சாட்சி விநாயகருக்கு பின்னாடி இந்த மனப்பிரகாமேஸ்வரர் கோயில், அங்கே இந்த காளிப்பிரிய விநாயகர் இருக்கார். என்ன அப்படின்னா, யார் தன்னுடைய பக்தாலும் அவளுக்கு யாராவது கெடுதல் பண்ணால் அவளுக்கு உடனே துன்பத்தை விளைவிப்பவர் இந்த காளிப்பிரிய விநாயகர். இந்த கோயில் நாள் பூரா திறந்துருக்கும், எப்போ வேணால் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கர்வ விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வருண் காட் சங்கமம். இந்த பக்கம் அசி சங்கமம், கங்கையும் அசியும் சேர்கிற இடம். அங்கே கங்கையும் வருணையும் சேர்கிற இடம், அதுதான் வருண் காட். அங்கே அதுக்கு அந்த இடத்துல இந்த கர்வ விநாயகர் இருக்கார். இது ராஜ்காட் கோட்டை இருக்குது, ஃபோர்ட்டு. அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே ஆதிகேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த ஆதிகேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் இந்த கர்வ விநாயகர் இருக்கார். யாரெல்லாம் இவரை நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு கஷ்டம் விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாள். இதுவும் நாள் பூரா திறந்துருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அங்கே ஆரத்தி நடக்கிறது. வேணுங்கிறவா அந்த ஆரத்தி காலத்துலேயும் போய் பார்த்துக்கலாம்.
சம்டைம்ஸ் கோயில் மூடிட்டானா கூட ஜன்னல் கம்பி கதவு வழியாக அந்த பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த கூனிட்டக்ஷ விநாயகர் ரொம்ப அற்புதமான விநாயகர் இது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லக்ஷ்மி குண்டு கேட்டுன்னு போகணும். அந்த லக்ஷ்மி குண்டில் வந்து இந்த மகாலட்சுமி கௌரி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பழைய லக்ஷ்மி கோயிலினுடைய அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்குது. அது எப்படின்னா ரிக்ஷாவில் வந்து லக்ஸர்னு கேட்கணும், லக்ஸர் வரைக்கும் போகணும் அப்படின்னு கேட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து நடக்க வேண்டியது தான். இந்த விநாயகரை வந்து இந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போய் தரிசனம் பண்ணுவா. சகல சௌபாகியங்களும் கொடுக்குற விநாயகர். காஷியை வந்து மெயினாக இந்த முஸ்லீம்கள்கிட்டேருந்து காப்பாற்றுற விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமும் உண்டு. அதுக்கடுத்தது கூஷ்மாண்ட விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பூல்வாரியா அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. தேகலி விநாயகர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த தேகலி விநாயகருக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கூஷ்மாண்ட விநாயகர் கோயில். இந்த அதே கூஷ்மாண்ட விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் படிக்கட்டில் ஏறலாம், வளர்ச்சி படிக்கட்டில் அப்படின்றது இவளுடைய நம்பிக்கை. கோயில் வந்து நாள் பூரா திறந்திருக்கும், போய் பார்த்துக்கலாம். அடுத்தது கூட்தண்ட் விநாயகர். இது வந்து இந்த கூட்தண்ட் விநாயகர் வந்து கினாராம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிவாலா காட்டுன்னு ஒரு காட்டு. அங்கே வந்து கினாராம் ஆசிரமம் கேட்டானா ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி கேட்டாலே அவன் எடுத்துன்னு போய் விட்டுருவா. இந்த கூட்தண்ட் விநாயகர் வந்து மெயினாக வந்து பக்தாளுக்கு என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும் அங்கே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தானா உடனே அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவான்றது அவளுக்கு அப்படி ஒரு ஐதீகம். காலையில் 5லேருந்து 12 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். சாயங்காலம் 4லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆனால் இந்த குளிர்காலம்லாம் வந்துடுது அப்படின்னா கோயில் சீக்கிரமாகவே மூடிடுறா. நம்ம போயிட்டு நம்மளே பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அந்த பிள்ளையாருக்கு. இந்த கினாராம் ஆசிரமம் கரெக்டாக கேட்டு அது மாதிரி போகணும். அதுக்கு அடுத்தது க்ஷிப்ரபிரசாத விநாயகர். இந்த பஞ்சமுக விநாயகர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கிழக்க இருக்கிற இந்த க்ஷிப்ரபிரசாத விநாயகர் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பித்தாக்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு பித்திருக்குண்டுபா, நம்ம பித்திருக்குண்டு அப்படின்பா. அங்கே பித்ரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா இந்த பிசாஷ் மோச்சன் காட்னு ஒன்று இருக்குது. அந்த காட்டுக்கு வந்து ரிக்ஷாவில் எடுத்துன்னு போய் விட சொன்னானே விடுவான். அங்கேருந்தும் போகலாம் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவா அந்த கோயிலுக்கு போகிற வழக்கம். வந்து எல்லா விதமான வெற்றிகளையும் அள்ளி கொடுக்குறவர் இந்த க்ஷிப்ரபிரசாத விநாயகர். அதே கோயில் நாள் பூரா திறந்துருக்கும், நம்ம போய் எப்போ வேணால் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லம்போதர விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா கேதார்காட் இருக்குது இல்லையா, அந்த கேதார்காட் சாலையில் அந்த ரோட்லேயே இருக்குது இந்த கோயில். இந்த லம்போதர விநாயகரை தான் அவள் வந்து சிந்தாமணி விநாயகர் அப்படின்னு சொல்கிறா. அந்த பட கணேஷ் மாதிரியே இவரும் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஆகிருதியோடு இருக்கக்கூடியவர். இது வந்து இங்கே வந்து வழிபடாதவாளே கிடையாது. இந்த அனுமான் காட்டில் இருக்கிற இந்த சவுத் இண்டியன்ஸ் எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் போகிற வழக்கம். இது வந்து நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு நல்ல பலனை கொடுக்குற பிள்ளையார், தடைகளை நீக்கிறவர், சக்தி கொடுக்குறவர். நல்ல நல்ல கோயில் இது. தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கிற கோயில். அப்புறம் இந்த கோயில் வந்து காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:30லேருந்து 8 வரைக்கும் தான் திறந்துருக்கும். ஆனால் நாள் பூரா கம்பி கதவு வழியாக நம்ம தரிசனம் பண்ணலாம், கோயிலை மூட மாட்டா. அப்புறம் 8:30 மணிலேருந்து காலையில் வந்து 8:30 மணிக்கும் சாயங்காலம் 7:30 மணிக்கும் மகா ஆரத்தின்னு ஒன்று பண்ணுவா. ரொம்ப கும்பல் வரும் இந்த ஆரத்தி பார்க்குறதுக்கு. சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விசேஷ பூஜைகள் இருக்கும். இந்த கோயிலில் தான் வந்து அந்த சிந்தூரம் வாங்கி கொடுக்குற வழக்கம். அப்புறம் வந்து இந்த கோயிலில் நம்மளே கூட சம்டைம்ஸ் பூஜை பண்ணிக்கலாம். இங்கே கணேச சகஸ்ரநாமம் நிறைய பேர் உட்காந்துட்டு அந்த பிராகாரத்தை சுற்றி உட்காந்துட்டு பாராயணம் பண்ணுற வழக்கம். வேத பிராமணால் வேதம் ஓதுற வழக்கம் அந்த பிராகாரத்தை சுற்றி உட்காந்துட்டு. அப்படி இந்த கோயில் வந்து பாராயணம் நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுக்கடுத்தது மங்கள விநாயகர். இது வந்து மங்களா கௌரி கோயில் இருக்குது இல்லையா, பால்காட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இந்த பைரவநாத் வரைக்கும் நம்ம வந்து ரிக்ஷாவில் போகலாம். அதுக்கப்புறம் அங்கே இறங்கி நடந்து தான் போகணும். இந்த மங்கள விநாயகர் வந்து காஷியை வந்து
அவரும் தீய சக்திகள் கிட்டேருந்து காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம படகுல போகணுன்னா பஞ்சகங்கா காட் வரைக்கும் படகுல போயிட்டு அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு ஏறி போய் தான் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணுற வழக்கம். இது காலைல 5 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் 3 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கும். இப்படி இந்த கோயில் ரொம்ப பிரசித்தியான கோயில் தான். அதுக்கடுத்தது மணிகர்ணிகா காட்டில் இருக்கிற விநாயகர், மணிகர்ணிகா விநாயகர். இவர் வந்து அன்பர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர். இந்த காஷி காண்டத்திலேயே வந்து மணிகர்ணிகா விநாயகர் வந்து சகல இடர்பாடுகளையும் நீக்கிறதுக்கு வல்லவர் அப்படின்னு போட்டிருக்கு. சடுவா பாபான்னு ஒரு ஆசிரமம் அங்கே இருக்குது மணிகர்ணிகா காட்டில். அந்த சடுவா பாபா ஆசிரமத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மணிகர்ணிகா விநாயகர் இருக்கார். இதுக்கு வந்து நம்ம ரிக்ஷாவில் போகணுன்னா சவுக்கு வரைக்கும் போய் அங்கேருந்து நடந்து போகணும். இல்லை படகுல போகணுன்னா மணிகர்ணிகா காட்டில் இறங்கிடலாம். இறங்கி நான் கொஞ்சம் படிக்கட்டு ஏறினாலே இந்த கோயில் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீ மித்ர விநாயகர். இது வந்து யம தீர்த்தம்னு இருக்குது. அந்த யம தீர்த்தத்துக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கார் இந்த மித்ர விநாயகர். இவர் வந்து கோயிலுக்கு வந்தாலே அவளுக்கு வந்து காரிய சித்தி, மேலே மேலே வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும்ன்றது அந்த ஊர்க்காரர்களோட நம்பிக்கை. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிந்தியா காட் இருக்குது. படகுல போனால் சிந்தியா காட்டில் இறங்கி படிக்கட்டு ஏறினா ஆத்ம வீரேஸ்வரர் கோயில் இருக்கும். அந்த ஆத்ம வீரேஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே தான் இந்த பிள்ளையார் இருக்கார். இல்லைன்னா சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் போகணும். அதுக்கப்புறம் நடந்து போக வேண்டியது தான். காலைல 5லேருந்து 11 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி மத்தியானம் 1 மணிக்கே திறந்துருவா. அப்போ அதுலேருந்து ராத்திரி 9:30 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். ஒரு நாளும் ராத்திரி 7லேருந்து 8:30 வரைக்கும் விசேஷ ஆரத்தி ரொம்ப அற்புதமாக நடக்கும் அப்படின்றா. அப்படி இந்த கோயிலினுடைய பெருமை. அதுக்கு அடுத்தது மோதக விநாயகர். அது வந்து இந்த கோயில் வந்து நாள் பூரா திறந்து தான் இருக்கும். இது வந்து அந்த கர்வாட் கோயில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த நைபலி கப்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம இதெல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் அங்கே போய் கேட்டால் தான் அவன் கரெக்டாக எடுத்துன்னு போய் விடுவான். இல்லைனா அவன் எங்கேயா இறக்கி விட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ட்டுவான். இதுக்கும் இல்லைன்னா ரிக்ஷாவில் சவுக்கு வரைக்கும் போய்ட்டு அங்கேருந்து நடந்து போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் மோத விநாயகர் இது. அதுக்கப்புறம் மோதக பிரிய விநாயகர்னு ஒன்று. அது வந்து திரிலோச்சன் காட். அங்கே வந்து இந்த பிரணவ விநாயகருக்கு தெற்கில் இருக்கார் இந்த மோதக பிரிய விநாயகர். இது வந்து இந்த கோயில்களை வந்து வழிபாடு பண்ணுறதுனால அன்பர்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்ன்றது அந்த ஊர்க்காரர்களோட நம்பிக்கை. இது வந்து திரிலோச்சன் காட்டில் இருக்குது. இந்த மகாதேவ் டெம்பிள்னு அந்த கேட்டுன்னு போகணும். இல்லைன்னா பிரகலாத் காட்டில் படகுல பிரகலாத் காட் வரைக்கும் போயிட்டு அப்படியே அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போகலாம். இல்லைனா திரிலோச்சன் காட் வரைக்கும் அங்கேயே கூட படகுல போயிட்டு திரிலோச்சன் காட்டில் இறங்கி படி வழியாக ஏறி போய் பார்க்கலாம். இல்லைனா சைக்கிள் ரிக்ஷாவில் போகணும் அப்படின்னா சௌராகா அப்படின்ற இடம் அங்கே கொண்டு போய் விடுப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இது காலையில் 5லேருந்து ராத்திரி 9 வரைக்கும் இந்த கோயில் திறந்து தான் இருக்கும். இங்கே வந்து சாயங்காலம் 6 மணிக்கு போனான்னா ஷிங்கார், 7 மணிக்கு ஆரத்தி பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் முண்ட விநாயகர். இது வந்து உத்தண்ட விநாயகர் சொன்னோம் இல்லையா, அந்த உத்தண்ட விநாயகருக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்குது. இது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த உடல் பூராவே பூமிக்கு அடியில் தான் இருக்கும். இந்த தலை மட்டும்தான் வெளியில் நீட்டின்னு இருக்கும் இந்த முண்ட விநாயகருக்கு. அதனால் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்பா இந்த விநாயகரை. இதுக்கு வந்து சத்தார் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு போகணும். ரிக்ஷாவில் போனால் சத்தார் பஜார்னு கேட்டுன்ட்டு அங்கே சண்டி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அப்படி போகணும். அங்கே வந்து அந்த சண்டி கோயிலில் வந்து அந்த தேவியினுடைய விக்கிரகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த விநாயகருடைய பிரதிஷ்டை ஆயிருக்கு. அதில் வந்து தலை மட்டும்தான் வெளியில் தெரியும், வேறு உடம்புலாம் எதுவுமே இருக்காது. மீதியெல்லாம் துணியினால் மறைச்சிருக்கா அப்படின்றா போனால் தான் தெரியும். காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த சண்டி கோயில் சொல்கிறோமே, இந்த கோயில் வந்து ஒரு சக்தி பீடம் அப்படின்றது இந்த ஊருக்கா. நவராத்திரியில் 2 படும் ஊரே இந்த கோயிலில் நல்ல கும்பல் இருக்கும். அப்படி ரொம்ப பிரசித்தியான கோயில் தான் இது. அதுக்கப்புறம் நாகேஷ் விநாயகர்னு இருக்கார். அவர் வந்து இந்த உத்தண்ட விநாயகர் இருக்கார் இல்லையா, உத்தண்ட முண்டு விநாயகர், அதுக்கு தெற்கு புறத்தில் தான் இந்த நாகேஷ விநாயகர். இந்த நாகேச விநாயகரை
வழிபடுறதுனால எல்லா வாழ்க்கையில் வளர்ச்சிகள் மேலும் மேலும் ஏற்படும். இது வந்து போஸ்லா காட் அப்படின்னு இருக்குது, பட்டணி டோலா அப்படின்பா. அப்படி அங்கே தான் இருக்குது. இது சவுக் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து வந்து சங்கடாதேவி கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்கணும். அந்த சங்கடாதேவி கோயில் போகிற வழியில் இந்த போஸ்லா காட் வரும். அதில் வந்து கொஞ்சம் தூரம் போனால் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். போஸ்லா காட்டில் வந்து நம்ம படகு வரைக்கும் படகுல போயிட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து படிக்கட்டு வரையாக ஏறியும் வரலாம். எப்போவுமே எல்லாமே சில காட்டுக்கு படகு தான் போயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அந்தந்த காட்டை கொஞ்சம் விலை, அதில் படகுல போனால் கொஞ்சம் விலை. அந்த காட்டில் இறங்கி படிக்கட்டு ஏறி பார்க்குறவா பார்க்கலாம். இல்லை எங்களாலலாம் ஏறுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவா ரிக்ஷா தான் பெஸ்ட்டு. ரிக்ஷாவில் ஏறி அந்த சவுக்கு அதில் இறங்கி சவுக்குலேருந்து உள்ளே நடக்க வேண்டியது தான். சொன்ன மாதிரி கேட்டுக்கணும். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கே, அது இங்கேருந்து எப்படி போகணுன்னு அங்கே இருக்கிறவாள்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா சவுக்கில் இறங்கி நிறைய கோயிலுக்கு போகலாம், ஆனால் ஒரே சந்து கிடையாது எல்லா கோயிலும். அதனால் சவுக்கில் இறங்கணும் அப்படின்னா இறங்கி அதில் பல இடத்துக்கு பிரிஞ்சு பல சந்து வழியாக இந்த சந்தில் பூண்டு அந்த சந்தில் சந்து 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 சந்தாக போயிட்டே இருக்கும். அங்கே இருக்கிறவங்களை விசாரிச்சுட்டு தான் போய் தான் தரிசனம் பண்ண முடியும். அப்புறம் பாசப்பாணி விநாயகர். இதுக்கு வந்து இந்த பாசப்பாணி விநாயகர் எங்கே இருக்கார் அப்படின்னா சதன் பஜாரில் தான் இருக்கார், கண்டோன்மெண்ட்டு. அங்கே வந்து ஜேஹெச்வி மால் அப்படின்னு கேட்கணும், இல்லை ரேடிசன்னு கேட்கணும். அந்த ஹோட்டல்லாம் கடந்து அப்படி போனோன்னா அங்கே வந்து கரியப்ப மார்க் அப்படின்னு ஒரு இடம் வருது. அந்த கரியப்ப மார்க்குக்கு லெஃப்டில் போனோன்னா நம்மளுக்கு அந்த பீஷ்மச்சண்டி கோயில் வரும். அது ஒரு சக்தி பீடம், அது நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்த லெஃப்டில் டேர்ன் பண்ணக்கூடாது, பண்ணால் பீஷ்மச்சண்டி கோயில் தான் வரும். ஆனால் அங்கே டேர்ன் பண்ணாமல் அதுலேயே அந்த ரோட்லேயே அப்படியே நேராக போயிட்டே இருந்தால் அந்த ரோடனுடைய லெஃப்டில் இந்த பாசப்பாணி விநாயகருடைய கோயில் வரும். அங்கேயே ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கா இதுக்காக. அந்த கோயிலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இந்த அம்பிகையினால் நிறைய சக்திகள் தோற்றுவிக்கப்பட்டார்கள் இல்லையா அந்த யுத்தத்தும் போது, அசுர யுத்தத்தும் போது. அதில் இந்த பாஷ்பாணி சக்தி அப்படின்னு ஒன்று திரிபுரா பைரவி அப்படின்னு சொல்கிறா. அங்கே போய் நம்ம கேட்டு இந்த பிள்ளையார் கோயிலை நம்ம பார்க்கணும். அப்படி வரும் இது. கோயில் வந்து நாள் பூரா திறந்துருக்கும், போய் நம்ம பார்க்குறவா பார்த்துக்கலாம். இவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த நவராத்திரி டயத்தில் அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த பாஷ்பாணி விநாயகரை பார்த்துட்டு போவார். எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் விடிவு காலம் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் பஞ்சாசிய விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாசிய விநாயகர் வந்து இந்த கூஷ்மாண்ட விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அந்த விநாயகருக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கார் இந்த பஞ்சாசிய விநாயகர். இவரை வந்து பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பஞ்சாசிய விநாயகர் அப்படின்றா. இந்த விநாயகர் வந்து இந்த ஊரையே காப்பாற்றின்னு வரார் அப்படின்னு. இது வந்து பிசாச் மோசன் காட், அந்த காட்டில் தான் இருக்குது இந்த கோயில். அதுக்கு அடுத்தது பிச்சண்டில விநாயகர். இந்த பிச்சண்டில விநாயகர் வந்து பிரகலாத் காட் சொன்னோம் இல்லையா, வடவிருட்சம் சொல்லிட்டு, இந்த சௌராகா வழியாக இந்த பிரகலாத் காட்டுக்கு வரணும். அந்த பிரகலாத் காட்டு வரைக்கும் சௌராகில் வழியாக வந்து இந்த பிரகலாத் காட்டுக்கு ரிக்ஷாலேயே கூட வந்துடலாம். ஆனால் படகுல போகணும் அப்படின்னா அப்போ பிரகலாத் காட்டில் இறங்கி படிக்கட்டு ஏறி வந்து தரிசனம் பண்ணணும் இந்த பிச்சண்டில விநாயகரை. இவரும் எல்லாம் வெற்றிகளை கொடுக்குற விநாயகர். அதுக்கு அடுத்தது பிரமோத விநாயகர். இந்த விநாயகர் வந்து நைப்லி கப்ரா அப்படின்ற இடத்துல இருக்கார். இந்த காஷி கர்வட் கோயிலுக்கு பக்கத்தில் 2 லஸ்ஸி கடை இருக்கும். அந்த ஒரு கடைக்கு உள்ள இந்த பிரமோத விநாயகர் இருக்கார். எல்லாருமே அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது அந்த லஸ்ஸி கடையில் லஸ்ஸி சாப்பிட்டு வந்துடுவாள். அதுக்கு இல்லைன்னா நம்ம வந்து இந்த சவுக் வரைக்கும் இதில் போயிடணும், ரிக்ஷாவில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தே போயிடலாம் இந்த பிரமோத விநாயகரை பார்க்குறதுக்கு. சகல சௌபாகியங்களையும் கொடுக்குற விநாயகர். அதுக்கு அடுத்தது பிரணவ விநாயகர். இவர் வந்து இந்த ராஜபுத்திர விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே தான் இந்த பிரணவ விநாயகர் இருக்கார். இந்த பிரணவ விநாயகரை யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு கண்டிப்பாக ஸ்வர்க்கத்தில் சீட்டு நிச்சயம் அப்படின்றா. இங்கே இருக்கிற வயசானவாள்லாம் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகிற வழக்கம் உண்டு.
இதெல்லாம் திருலோச்சன் காட்டில் போய் படகுல இறங்கிட்டு அந்த படிக்கட்டு ஃபுல்லாக ஏறி அதுக்கப்புறம் இரணியகர்பேஸ்வரருடைய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே இந்த பிரணவ விநாயகரை தரிசனம் பண்ணலாம். ஆனால் படகுல போனால் ரொம்ப படிக்கட்டில் போய் பார்த்துடலாம். இல்லை நம்ம வந்து ரோடு வழியாக போகிறோம், படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்னா மச்சோதரி அப்படின்னு இடம் இருக்குது. இந்த பிர்லா ஹாஸ்பிட்டல் கேட்டாலே எடுத்துன்னு போய் விட்டுருவோம் ஆட்டோக்காரங்க. அந்த பிர்லா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு ஆட்டோவில் இறங்கிட்டு அங்கேருந்து லெஃப்டில் திரும்பி நடந்தோன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த கோயில் வந்துடும். இந்த கோயில் வந்து காலையில் 5 மணிக்கு திறந்துருவா, 2 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். விஸ்வநாதரை பார்த்துட்டு வரும்போதும் இங்கெல்லாம் கூட போகலாம். அதுக்கு அடுத்தது ராஜபுத்திர விநாயகர். இது வந்து ராஜ்காட் ரோடுன்னு இருக்குது. அப்போ அந்த இடம் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முடியும். இது வந்து கர்ப்ப விநாயகர் ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்குது இந்த ராஜ விநாயகர் கோயில். இந்த ராஜபுத்திர விநாயகரை தரிசனம் பண்ணுறதுனால ராஜ்யத்தை இழந்த ராஜாக்கள்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயாச்சுன்னா உடனே அவளுக்கு திரும்பி அரசாட்சி கிடச்சிடும். இந்த காலத்துக்கு சொல்லணும்னா ராஜாவா இல்லையே, அதனால் ப்ரமோஷன் வரணும், கவர்மெண்ட்டில் இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ராஜபுத்திர விநாயகரை தரிசனம் பண்ணால் காரிய சித்தி, ஜாபை பொறுத்த வரைக்கும் உடனே நடந்துடும் அப்படின்னு. இல்லைனா இந்த ராஜ்காட் சாலையில் ரிக்ஷாவை எடுத்துன்னு போய் விட சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போக வேண்டியது தான். காலையில் 6லேருந்து 7 மணி, சாயங்காலம் 7லேருந்து 8 மணி, அவ்வளோதான். 1 மணி நேரம் தான் கோயில் திறந்துருக்கும். அது கூட ஆர்த்திக்காக அந்த டயத்தில் திறப்பா. மற்ற சமயம் போனோன்னா பார்க்கலாம், கம்பி வழியாக தரிசனம் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறமா சால்கண்ட் விநாயகர், அவர் வந்து இந்த பீமச்சண்ட விநாயகருக்கு வந்து வடக்க இருக்கார். இந்த சால்கண்ட் விநாயகர் வந்து மாண்டுவாதி அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தினுடைய பக்கத்துலேயே இந்த சால்கண்ட் விநாயகர் இருக்கார். இவரை பார்த்துட்டு வந்தானா வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றது அந்த ஊர்க்காரர்களோட ஐதீகம். இந்த பீமச்சண்ட விநாயகருக்கு வடக்கில் இருக்கார் இவர். இந்த கோயில் வந்து நாள் பூரா திறந்திருக்கும். அதுக்கு அடுத்தது சிருஷ்டி விநாயகர். இது வந்து காளிகா கலின்னு ஒரு இடம் இருக்குது. சவுக் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போயிடலாம். அந்த சுக்ரேஸ்வரர் இருக்குது. அந்த சுக்ரேஸ்வரருக்கு நேர் எதிர்க்க ஒரு சுவத்தில் ஒரு சின்ன விக்கிரக வடிவில் இந்த சிருஷ்டி விநாயகர் தென் திசையை பார்த்துன்னு உட்காந்துட்டுருக்க. கோயில் நாள் பூரா திறந்துருக்கும், இஷ்டப்படி தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சித்தி விநாயகர். இந்த சித்தி விநாயகர் கோயிலில் எப்போவுமே கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா மணிகர்ணிகா காட்டு. அந்த படிக்கட்டில் ஏறினோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வரும் இந்த சித்தி விநாயகர் கோயில். இல்லைனா சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடக்கணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஆனால் நடக்கணும். இல்லைனா மணிகர்ணிகா காட்டு படகுல போய் இறங்கிட்டோன்னா கொஞ்சம் படிக்கட்டு ஏறினா இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிடலாம். இந்த விநாயகர் ரொம்ப பிரசித்தியான விநாயகர். அவள் போட்டிருக்கிற அந்த ஒரு அருகம்புல் மாலையே அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த விநாயகரை வந்து ஜன்னல் வழியாகவும் பார்க்கலாம், உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். இது வந்து யம தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கார் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து சர்வ சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியவர். அதுக்கடுத்தது சிங்கத்துண்டு விநாயகர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காளீஸ்புரா தசாஸ்மேத காட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில். அந்த ஏகதந்த விநாயகருக்கு வடக்க பார்த்தோன்னா இந்த சிங்கத்துண்டு விநாயகர் இருக்கார். போய் வெறும்னா நமஸ்காரம் பண்ணாலே போதும், தெரிஞ்சோ தெரியாமலேயோ செஞ்ச பாபம் அத்தனையும் உடனே அதை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் இந்த சிங்கத்துண்ட விநாயகர். போனால் அவசியம் கேட்டு இந்த சிங்கத்துண்ட விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுக்கடுத்தது ஸ்தூலதண்ட விநாயகர். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா அபய விநாயகர். முதல்ல கேட்டோம் இல்லையா, எல்லா பயங்களையும் போக்கக்கூடியவர். அந்த அபய விநாயகருக்கு வடக்கில் இருக்கார் இந்த ஸ்தூலதண்ட விநாயகர். இவர் வந்து நமஸ்காரம் பண்ணுற அன்பர்களுக்கெல்லாம் வந்து எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மன்மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு சோமேஸ்வரர், அந்த தசாஸ்மேத காட் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகணும். இல்லைனா மன்மந்திர் காட் வரைக்கும் படகுல போயிட்டு அங்கேருந்து படிக்கட்டு ஏறி போய் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணலாம். அடுத்தது சுமுக விநாயகர்.
இந்த சுமுக்க விநாயகர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால், காஷி கர்வட் கோயில்லேருந்து இந்த சரஸ்வதி பட்டக் அப்படின்னு அது போகிற வழியில் இந்த மாராமா சில்க் ஃபேக்ட்ரி நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, அந்த கடைக்கு அருகில் இந்த துர்முக விநாயகர் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த துர்முக விநாயகருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். அதுக்கு வலது பக்கம் பார்த்தா ஒன்று சின்ன சந்து போகும். அதுக்கு அந்த வலது புறத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இந்த சுமுக விநாயகர் இருக்கா. அப்போ சவுக்கு வரைக்கும் நம்ம ரிக்ஷாவில் போயிட்டும் அப்படி போகலாம். அது மோடி கடியா கர் அப்படின்பா. மோடி கடியா வீடு எதுன்னு கேட்டு அப்படி போய் நம்ம தேடி அந்த வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் நாள் முழுக்க போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது திருமுக விநாயகர். இந்த ஷாலகண்ட விநாயகர் இருக்கார் இல்லையா, அதுக்கு வடக்க இந்த திருமுக விநாயகர் இந்த எல்லா விதமான பாபங்கள் பயங்கள் எல்லாமே நாசமாயிடும் அப்படின்றா. இந்த திருமுக விநாயகர் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த முதல் முகம் இருக்கே அது குரங்கு வடிவத்தில் இருக்கும். ரெண்டாவது முகம் சிங்க வடிவில் இருக்கும். மூணாவது முகம் யானை முகமாக இருக்கும். இது சிக்ரா அப்படின்ற இடத்துல திரிபுராந்தகேஸ்வர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோயில் நாள் பூரா திறந்து தான் இருக்கும். அந்த கேட்டுண்டு போகணும் இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறமா உத்தண்ட முண்ட விநாயகர். இது பில்பிலா தீர்த்தம்னு இருக்குது. அங்கே இருக்குது இந்த உத்தண்ட முண்டு விநாயகர் கோயில். ஆனால் இப்போது அந்த பில்பிலா தீர்த்தம்ன்றது ஒரு கிணறு மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான். அது எப்படின்னா, ரிக்ஷாவில் போயிட்டு இந்த திரிலோச்சன் டெம்பிள் இருக்குது இல்லையா, அந்த திரிலோச்சன் டெம்பிள்னு கேட்டுட்டு ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் இந்த உத்தண்ட மூண்டு விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இவர் இந்த பக்தாளுக்கு எல்லா விதமான வளங்களையும் வாரி கொடுக்குறவர். அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய பிள்ளையார். காலைல 5:30லேருந்து 12 மணி வரைக்கும் பார்க்கலாம். சாயங்காலம் 5லேருந்து 11 வரைக்கும் பார்க்கலாம். காலைல 5:30 மணிக்கு மங்களஹாரத்தி ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு சயனஹாரத்தி. அப்படி இந்த கோயிலும் ரொம்ப பிரசித்தியமான கோயில் தான். அதுக்கு அடுத்தது உத்தண்ட விநாயகர். இந்த உத்தண்ட விநாயகர் தேகிலி விநாயகருக்கு மேற்கு பக்கத்தில் இருக்க. ஏதாவது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பெரிய சிரமங்கள் பெரிய தடைகள் அப்படிலாம் வந்ததுன்னா அது எல்லாத்தையும் தகர்த்து எறிகிற ஆற்றல் இவருக்கு தான் இருக்குது. இது எப்படின்னா, வாரணாசியின் மெயின் இருக்குது இல்லையா, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இந்த உத்தண்ட விநாயகர் இருக்கார். அது அங்கே போனால் தரிசனம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வக்கரத்துண்ட விநாயகர். இந்த பாரா கணேஷ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா லோகட்டியா அந்த இடத்துல. அந்த பாரா கணேஷ் இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் கேட்டு அவன் எடுத்துன்னு போய் விட்டுருவான். அது ரொம்ப ஈஸியாகவே போயிடலாம். எப்படின்னா, இந்த காலபைரவர் பார்த்துட்டு வரும்போதும் இங்கே தரிசனம் பண்ணலாம். எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே இதுதான் இடம், அந்த ஜங்ஷன் தான். அப்போது இவர் வக்ரதுண்ட விநாயகர் பாவங்கள்லேருந்து சகலவிதமான பாவங்கள்லேருந்து விடுதலை பண்ணி, அதுக்கப்புறம் வெறும் விடுதலை பண்ணுறதோடு இல்லை, அதுக்கப்புறம் வாழவும் வைப்பார். அப்பேற்பட்ட விநாயகர் இந்த வக்ரதுண்ட விநாயகர். லோகட்டியா வரைக்கும் ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நடந்தும் போகலாம். இந்த கோயில் காலைல 4:45 திறந்துருவா. ராத்திரி 10:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இங்கே சைன ஆர்த்தி 10:30 மணிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஊரில் எல்லாருமே புதன்கிழமை அன்னைக்கு விநாயகரை ரொம்ப அதிசயமாக கொண்டாடுவா. அதுக்கப்புறம் வரத விநாயகர். இந்த ராஜபுத்திர விநாயகருக்கு வடகிழக்கில் இருக்கார் இந்த வரத விநாயகர். வரங்களை அள்ளி கொடுக்கறதுல இவருக்கு ஈடு யாருமே கிடையாது அப்படின்றா. இது பிரகலாத் காட் தான். அதனால் பிரகலாத் காட்டில் என்னென்ன கோயில் இருக்குன்றத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்படி போயிடலாம். போகும்போதே அந்த ஒரு 4-5 கோயில் அப்படியே அதில் கவர் பண்ணின்னு வரா மாதிரி வச்சுக்கணும். அப்போது அந்த நயா மகாதேவ் காளி மந்திர்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்கார் இந்த விநாயகர். சௌராகா வரைக்கும் வேணாலும் ரிக்ஷாவில் போகலாம். போயிட்டு அப்போ அங்கேருந்து நடக்கணும். இல்லைனா பிரகலாத் காட் அங்கே இறங்கி படிக்கட்டு ஏறிப்பாங்க. அதுக்கப்புறமா விக்னராஜ விநாயகர். ஏன்னா காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா இந்த விக்னராஜ விநாயகர் தான் நமஸ்காரம் பண்ணுறா. சித்தி அப்படின்னா அவள் சொல்கிறது நார்மல் லைஃப்பை விட அபரிமிதமான ஒரு சக்தி, அப்புறம் வெற்றி, அப்புறம் வாழ்க்கையில் வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விக்னராஜ விநாயகர் கோயிலுக்கு போகணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா தூமாதேவி டெம்பிள்னு இருக்குது. அந்த நவராத்திரி 9 நாளில் போவோம், இந்த தேவி யாத்திரை பண்ணுவோம்.
அப்போ அந்த தூமாவதி கோயிலுக்கும் போகிற வழக்கம். அங்கே வந்து ராம் கட்டோரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து அந்த தூமாவதி கோயிலுக்கு போகணும். அப்போ அந்த ராம்லீலா மைதான்னு ஒன்று இருக்கும். நவராத்திரி முடிஞ்ச உடனே அந்த ராம்லீலா மைதானத்தில் தான் போய் இருந்து அந்த இது பார்க்குற வழக்கம். ராம்லீலா அங்கே வந்து அந்த சித்ரகூட் தலாப்னு ஒரு குளம் இருக்குது. இந்த ராம்லீலா கிளம்புற இடம் வந்து இந்த ராம்லீலா மைதான் தான். அப்படி சொன்னால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியும். அங்கே போயிட்டு இந்த விக்னராஜ விநாயகரை போய் தரிசனம் பண்ணலாம், தூமாவதி கோயிலுக்கு பக்கத்தில் அப்படி சொல்லிக்கணும். அப்புறம் காலைல 6லேருந்து 11 வரைக்கும் கோயில் இருக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு திறப்பான், 9 மணிக்கு தான் மூடுவான். ஆனால் இந்த கோயில் வந்து நம்ம அந்த தூமாவதி கோயிலுக்கு பக்கத்தில் தனியாருக்கு சொந்தமான வீடு தான், அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் விகடத்வஜ விநாயகர் அப்படின்னு, அது என்ன அப்படின்னு சொன்னால் விகடத்வஜ விநாயகர்னு சொல்கிறா, விகட தண்ட விநாயகர்னு சொல்கிறா. நம்ம பாஸ்பாணி விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியாவில் தான், அதுக்கு சவுத்தில் இருக்குது இந்த விகடதண்ட விநாயகர். இந்த விநாயகர் நமஸ்காரம் பண்ணுறதுனால வாழ்க்கையில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரல அப்படின்றவன் கண்டிப்பாக வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போகிற வாய்ப்பு ஏற்படும். அந்த தூப் சண்டி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தூமாவதி அந்த ஆட்டோக்காரங்கிட்டலாம் வந்து தூப் சண்டின்னு தான் சொன்னோம். நம்ம வேணால் தூமாவதி கோயில் அப்படின்னு சொல்லிக்கலாம். அங்கே தான் இந்த பிள்ளையாருடைய சன்னதி இருக்குது. அந்த தூமாதேவிக்கு பின்னாடி வந்து ஒரு அனுமார் விக்கிரகம் இருக்குது. அந்த அனுமார் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் இந்த விகடத்வஜ விநாயகர் இருக்கார். அதனால் காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் திறந்துருக்கும். சாயங்காலம் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும், போய் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கடைசியாக யக்ஷ விநாயகர். இவர் வந்து வடகிழக்கு திசையில் பார்த்து உட்கார்ந்துட்டுருக்கார் இந்த யக்ஷ விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கொத்வால்புரா, அதான் சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகலாம். ருத்ரப்பிரயாக் அப்படின்னு கேட்கணும். ருத்ரப்பிரயாகுன்ற இடத்துல வந்து இந்த கொத்வால்புரான்ற இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த கோயில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது, இந்த சன்னதி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது. அது போய் அவட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுன்னு தான் போய் இந்த பிள்ளையாரை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த யக்ஷ விநாயகரை. அதே மாதிரி தடைகள்லாம் பொடிபட்டு வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக ஆக்கக்கூடிய சக்தி இந்த பிள்ளையாருக்கு இருக்குன்னு நம்புகிறா. இப்படி 56 விநாயகர்கள், இவளுடைய பேரை வந்து நித்தியம் ஒரு தடவை ஸ்மரிச்சுட்டாலே போதும், அதுக்கு அப்பேற்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா காஷி காண்டத்தில். சமயம் வாய்க்கும் அன்பர்கள் கூட 2 நாள் இருக்கா மாதிரி காஷியில் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இந்த 56 விநாயகரை அப்படி தரிசனம் பண்ணலாம். அந்தந்த ஏரியா வைஸ் பிரித்து வச்சுட்டு அப்படி போயும் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எல்லா விநாயகருமே இதில் வந்து இந்த 56 விநாயகருமே ரொம்ப பவர்ஃபுல் விநாயகர் தான். அதனால் வேண்டி இந்த கோயில்களுக்கு போகிற பாக்கியம், வீட்டில் உட்கார்ந்துண்டபடி இந்த பேர்களை ஸ்மரிக்கிற பாக்கியம், இதுவே நம்மளுக்கு வந்து விநாயக பெருமானுடைய அருளை நம்மளுக்கு அன்பர்களுக்கு வழங்கும் அப்படின்றதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. நாளையிலேருந்து சக்தி பீடங்கள் பார்க்கலாம். காஷியில் இருக்கிற சக்தி பீடங்கள். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே காஷிக்குள்ளே இருக்கிறது தான். அந்தந்த இடத்துக்கு போனால் அதுக்கு என்னென்ன பவர் இருக்குன்றது தான் அது. அப்புறம் அது எப்படி போய் நம்ம அதை தரிசனம் பண்ணுறது, அந்த வழி, இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். இது விஸ்வநாதரும் விசாலாட்சியும் சேர்ந்துண்டு இந்த சங்கடமோச்சன ஹனுமான், அந்த சிந்தாமணி விநாயகர் எல்லாரும் சேர்ந்துண்டு அனுகிரகம் பண்ணி இந்த காஷி காண்டம் நம்ம எடுத்திருக்கிறது நல்லபடியாக அன்பர்களுக்கு புரிகிற மாதிரி. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க, நான் திரும்பியும் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்கிறேன். ராதேஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा.